மாமா, சிவக்கொழுந்து இங்க வர போறான். எப்படியாவது அவன் மனசை மாத்தி அவன் அமெரிக்கா போறத தடுக்கணும். இது எதுக்குங்கிற? இத செய்ய வேண்டியது தனபால் தங்கம்மா தம்பதிகள் தானே. அரை கிரவுண்ட் யாரு கொடுப்பாங்க? இவங்க கொடுப்பாங்களா? சிவக்கொழுந்து வாயாலியா நான் அமெரிக்கா போலன்னு நம்ம சொல்ல வச்சுட்டா அவங்க அரை கிரவுண்ட நமக்கு கொடுக்குறாங்க. ஐயோ 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 ஐயோ, சிவக்கொழுந்து அமெரிக்கா போறத தடுக்கிறதுக்காக தனபால் ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி இவனோட பாஸ்போர்ட்டை திருட சொல்லி இருக்காரு. ஐயோ, நான் தண்ணி குடிக்க வந்தனா அப்ப அந்த திருடனை பார்த்துட்டேன். அவன் கையில பாஸ்போர்ட். அவனை அடிச்சிட்டு பாஸ்போர்ட்டை புடுங்கலான்னு பார்க்கும்போது கையில இருந்த மிளகாத்தூளைய மூஞ்சி மேல தூக்கி போட்டுட்டு ஓடியே போயிட்டான். தனபால், தனபால், ஏன்பா ரொம்ப கவலையா இருக்க? என்ன எதையும் கேட்காதப்பா. என்ன கவலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்ல? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நியாயமான கவலையா இருந்தா நானும் கலந்துக்குவேன். தப்பா இருந்தா உன் தலையெடுத்துன்னு போயிட்டே இருப்பேன். எதுவா இருந்தாலும் என்னோட போகட்டும், நீ உன் வேலையை பாரு. தனபால், நீ உன் வீட்டுல இருந்து கவலைப்பட்டிருந்தானா நான் ஏன்னு கேட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ வந்திருக்கிறது மீராவோட வீடு, அதனாலதான் ஏன்னு கேட்கிறேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுப்பா. சொன்னா நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் வச்சுக்காம நான் ஓரமா ஒரு பக்கம் இருந்துட்டு போறேன். தனபால், உனக்கும் ஊர்ல வீடு வாசல்லாம் இருக்குல்ல? இருக்குப்பா, அங்கே இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. அதனால தான் இங்க வந்தேன். உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். தங்கம், என்ன வத்தி போன வாழைக்கா மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு வருத்தமா நின்னுகிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? எல்லார் தலையெழுத்து 8 எழுத்துன்னா பாவி என் தலையெழுத்து 10 எழுத்து. உங்க வீட்டுக்கார் தனபால் பேசினதாவது கொஞ்சம் லேசா புரிஞ்சுது. நீங்க பேசுறது சுத்தமா புரியல. நான் என்ன கேட்க வரேன்னா, இத பாருங்க, ஒருத்தர் வேதனைப்பட்டு வெறுப்பா இருக்கும்போது வாயை கலரி வைத்திருச்சிட கொட்டிக்காதீங்க. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் கவலையா இருக்கீங்கன்னு உங்க வீட்டுக்கார கேட்டா அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் யார்கிட்ட போய் கேட்கறது? துக்கம் தொண்டை அடிக்கும் போது பேச்சும் வராது, பேசவும் முடியாது. ஆஹா, கஷ்டத்திலையும் கவிதை ரொம்ப அழகா இருக்கு. தங்கம்மா, நீங்க பாட்டு உங்க வீட்டுல கவலைப்பட்டு உட்கார்ந்து இருந்தா நான் ஏன்னு கேட்க போறதில்ல. நீங்க இருக்கிறது மீராவோட வீடு. உங்களுக்கு விருப்பம் சொல்லிடுங்க. நாங்க தெரியும் தெரியும், என்கிட்ட பேசாம ஒரு ஓரமா போய் உட்காந்துருவீங்க, அவ்வளவுதானே? நான் சொல்ல வந்தது அப்படியே சொல்லிட்டீங்க. இப்பதானமா அந்த ஆளு சொன்னா. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்ககிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. வாங்க மாமா, உங்களை தான் நான் கூப்பிடணும்னு இருந்தேன். இத பாருங்க, இந்த வெங்காயத்தை எல்லாம் கொஞ்சம் உரிச்சு நறுக்கி கொடுங்க. ஒருத்தனை பார்த்ததும் வேலை வாங்கணுங்கிற கெட்ட எண்ணத்தை இன்னையோட விட்டுரு. ஏன் தட்டை எடுத்து சோத்தை போட்டு கொட்டிக்கிற வரைக்கும் சும்மா தானே இருக்கிறீங்க? கொஞ்சம் ஒத்தாசை பண்ண என்னவா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? தனபாலும் அவர் சம்சாரம் தங்கம்மாவும் 4 நாளா இங்க தங்கி இருக்காங்க. ஆனா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்ற விவரம் இது வரைக்கும் தெரியல. தனித்தனியா நான் அவங்கள கேட்டுட்டேன். அவங்க சொன்ன பதில்ல தலை சுத்தி போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்க ஏன் இங்க வந்து தங்கி இருக்காங்க? அவங்க வந்த அன்னைக்கு என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ நான் கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா? உங்களுக்கு என்னைக்கு மரியாதை இருந்தது, இன்னைக்கு புதுசா கவலைப்படுறீங்க? அதுல என்ன பரவாயில்ல. இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க அதை மட்டும் சொல்லு போதும். தனபால் தங்கம்மாவுக்கு ஒரே பையன், அவன் பேரு சிவக்கொழுந்து. இவங்க வச்ச பேர் தானே. இப்ப அது பிடிக்கலன்னு இங்க வந்து தங்கி இருக்காங்களா? சிவக்கொழுந்து போன வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கான். ஓஹோ, வேலை கிடைக்கல. பையனுக்கு வேலை கிடைக்கலையேன்ற வருத்தத்துல இவங்க இங்க வந்து தங்கி இருக்காங்களா? சிவக்கொழுந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருக்கிறாங்க. ஓஹோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க, நம்மளால அமெரிக்கா போக முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கான். அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாம இங்க வந்து தங்கி இருக்காங்களா?
கேப்ல பேசுறதுனால தான் உங்களுக்கு கெட்ட பேர் வருது. சரி பேசல சொல்லு. சிவக்கொழுந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அது இவங்களுக்கு பிடிக்கல. ஓஹோ, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பழாக்கிறதே இந்த மாதிரி பேரண்ட்ஸுங்க தான். சிவக்கொழுந்து அவங்களுக்கு ஒரே புள்ள. அவன் படிச்சு முடிச்சுட்டு இங்கேயே வேலை பார்த்தான்னா அப்படியே நம்மளையும் பாத்துக்குவான் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல என்ன தப்பு? பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டா அப்பா அம்மாவை பாத்துக்க மாட்டான்னு இவங்களா எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்? புரியாம பேசுறீங்களே. அமெரிக்காவுக்கு போறவன் அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டானா இவங்க என்ன பண்ணுவாங்க? நீ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்க. இங்கிருந்து வெளிநாடுக்கு போய் பல வருஷங்களா செட்டில் ஆனவங்க கூட மருமகளோ வேணுங்கிற போது இங்க தான் வருவாங்க. போதும், உங்க வியாக்கியானத்தை யாரும் கேட்கல. சரி, தனபாலும் தங்கம்மாவும் அமெரிக்காவுக்கு போறாங்க. இது சிவக்கொழுந்துக்கு பிடிக்கல. அப்புறம் முடியல. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓவரா தண்ணி போட்டவங்கிட்ட சொன்னா கூட அவன் புரிஞ்சுக்குவான். அமெரிக்கா போறது சிவக்கொழுந்து. அவன் அமெரிக்கா போறத எப்படி தடுக்கிறதுன்னு இவங்க பாக்குறாங்க. அவன் தான் முடிவு பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? ஓடுற பிள்ளைனுக்கு குறுக்கா போய் நிக்க முடியும்? இல்ல மாமா, சிவக்கொழுந்து இங்க வர போறான். எப்படியாவது அவன் மனசை மாத்தி அவன் அமெரிக்கா போறத தடுக்கணும். இது எதுக்குங்கிற? இத செய்ய வேண்டியது தனபால் தங்கம்மா தம்பதிகள் தானே. ஆற கிரவுண்ட் யாரு கொடுப்பாங்க? இவங்க கொடுப்பாங்களா? சிவக்கொழுந்து வாயாலியா நான் அமெரிக்கா போலன்னு நம்ம சொல்ல வச்சுட்டா அவங்க அரை கிரவுண்ட நமக்கு கொடுக்கறாங்க. ஐயோ 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 ஐயோ, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. என் உயிரை பணையம் வச்சாவது அந்த சிவக்கொழுந்து மனசை மாத்துறேன். அந்த அரை கிரவுண்ட அடைஞ்சே தீருவேன். சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து. என்னங்க இது நம்ம பையன் போற ஃப்ளைட் இல்ல, பயப்படாதீங்க. ஆமா சிவக்கொழுந்து, ஏன்பா இவ்வளவு லேட்டு? ட்ரெயின் லேட்டுப்பா. ஏன்பா முன்னாடி ஊருக்கு போங்க, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு வர்றியே. இந்த ஒரு வாரமா உன்னை பார்க்காம நாங்க தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? என்ன சின்ன குழந்தையாம்மா, அடுத்த வாரம் விசா வரப்போகுது, அமெரிக்கா போ. சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா. எந்த வார்த்தையப்பா? ஒரு வாரத்துல அமெரிக்கா போக போறேன்னு சொல்றியே அந்த வார்த்தைய. என்னம்மா நீங்க என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்க வேணாவா? என் வயசு பசங்களாம் காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்ச கையோட வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகி ஜாம்னு இருக்காங்க. நான் அடுத்த வாரம் தான் போறேன்னு சொல்றேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா? ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கு எல்லாம் 7 பசங்க இருப்பாங்கடா. அதுல ஒரு பையன் அமெரிக்காவுக்கு போனா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன், எங்க குல கொழுந்து. அதனால தான் உனக்கு சிவக்கொழுந்துன்னு பேர் வச்சோம். இங்க பாருங்கப்பா, ரொம்ப இரிட்டேட் பண்ணீங்க. அமெரிக்காவிலே செட்டில் ஆயிரும், அப்புறம் இந்தியாவுக்கு வர மாட்டேன். சிவக்கொழுந்து வாப்பா, எப்ப வந்த? இப்பதான் வந்த ஆண்டி. என்ன ஒரே டென்ஷனா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்ல ஆண்டி, எங்க அப்பா அம்மாவோட தொல்லை தாங்க முடியல. அமெரிக்கா போவாதன்னு ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வெறுப்பு வருமா வராதா? நல்லா படிச்சு முடிச்சிட்டு உள்ளூர்ல குப்பை கொட்டிட்டு இருக்கிறதா? இதுக்காகவா வருத்தப்படுற? ஓ அப்பா அம்மா கிராமத்துல இருந்தவங்க, அதனால அவங்க பழைய மாதிரியே இருக்காங்க. உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்கு அதை புரிஞ்சுக்காம பேசுறாங்க. இதுக்கு போய் அவங்க மேல எல்லாம் வருத்தப்படாத. நேத்தி கூட பாரு, எங்க தெருவுல 2-3 பொண்ணுங்க அமெரிக்காவுக்கு தனியாவே வேலைக்கு போயிருக்காங்க. அத அவங்க கிட்ட சொல்லுங்க ஆண்டி. நீ சொல்ற மாதிரி கோபமாவோ வேகமாவோ நான் சொல்லக்கூடாதுப்பா. வயசானவங்க இல்லையா, வாயை பொளந்துருவாங்க. அவங்க கிட்ட நான் பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன். நான் போய் அங்க நிறைய சம்பாரிச்சா இவங்களுக்கு தானே பெருமை. இல்லப்பா, அமெரிக்கா எங்க இருக்கு? அமெரிக்காவிலேயே நம்ம ஊர் பசங்க எத்தனை பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலை பாக்குறாங்கன்னு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிட்டு போறாங்க. என்னவோ ஆண்டி, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அமெரிக்கா போவேன்னு சொல்லாம நீங்க என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. மீரா மீரா, வாடா சிவக்கொழுந்து. எப்ப வந்த? நல்லா இருக்கியா? இத பார்ப்பா, நீ அமெரிக்கா போக கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா மனசு நொந்து போய் சோறு தண்ணி இல்லாம கிடக்குறாங்கடா. என்ன கூறு கடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் பாவம் அமெரிக்கா போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அபசகுணம் மாதிரி போக கூடாதுன்னு சொல்றீங்க. அது இல்லம்மா, இந்த தனபாலும் தங்கம்மாவும். வாயை மூடிட்டு இருக்கீங்களா? அவங்க ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சவங்க. இவன் இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான். ஆண்டி, நீங்க எவ்வளவு பிராக்டிகலா யோசிக்கிறீங்க. ஆமா மீரா, இவன் பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டா அந்த அரை கிரவுண்ட். எந்த அரை கிரவுண்ட்? இல்ல, எங்களுக்கு ஒரு அரை கிரவுண்ட் இருக்கு. உனக்கு நாங்க விக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீ அமெரிக்கா போறதுனால எப்படின்னு அவர் கேக்குறாரு. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே ஆண்டி. மீரா, அவனை ஏமாத்துறதுக்கு தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற. காசிக்கு போறதுக்கு ரெடி ஆயிக்கங்க. காசிக்கா? ஆமா, காசிக்கு போகும்போது எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. உங்களை அங்க விட்டுட்டு வரலான்னு இருக்கேன்.
நமக்கு முன்னாடி இன்னொருத்த வீடு பூந்திருக்கான். அவங்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கிட்டு ஆளுக்கு பாதின்னு பிரிச்சுக்க வேண்டியதுதான். என்ன தனபால் இங்க வந்து நிக்கிறான்? நீ எப்போ வந்த? இப்பதான் நான் ஒரு முக்கியமான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்த்தேன். இப்போ அவன் பாஸ்போர்ட் என் கையில. அது எதுக்கு? இது இல்லைன்னா அவன் அமெரிக்கா போக முடியாதே. யார் அமெரிக்காவுக்கு போக போறது? என்ன புரியாம பேசுற? உன் பையன் சிவக்கொழுந்து தான். சிவக்குழந்தைன்னு எனக்கு பையனே கிடையாது. தனபால், உன் பையன் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவனை உன் பையன் இல்லைன்னு சொல்லாத. நான் தனபால் இல்ல. என்ன புரியாம பேசுற? மீரா 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 யார் அது? மீரா மீரா அம்மா அம்மா என்ன மாமா? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? டேய் சிவகுழந்தை என்னடா ஐயோ, நடுராத்திரி சிவகுழந்தை ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க? வந்து என்னடா வெங்கடாஜலம் சொல்லேன்டா. ஐயோ, என் பாஸ்போர்ட். சிவக்கொழுந்து அமெரிக்கா போறத தடுக்கிறதுக்காக தனபால் ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி இவனோட பாஸ்போர்ட்டை திருட சொல்லி இருக்காரு. ஐயோ, நான் தண்ணி குடிக்க வந்தனா அப்ப அந்த திருடனை பார்த்துட்டேன். அவன் கையில பாஸ்போர்ட். அவனை அடிச்சிட்டு பாஸ்போர்ட்டை புடுங்கலான்னு பார்க்கும்போது கையில இருந்த மிளகாத்தூளைய மூஞ்சி மேல தூக்கி போட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஐயோ, உங்களுக்கே இவ்வளவு கெட்ட எண்ணம். பையன் மனசு மாற நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணா நம்ம மேல அவனுக்கு வெறுப்பு வராதா? ஐயோ தங்கம்மா, நான் யாரையும் ஏற்பாடு பண்ணல, சத்தியமா சொல்றேன். வெங்கடாஜலம் போய் சொல்றான். ஆன்ட்டி, எப்போ எங்க அப்பா இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாரோ இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். இப்பவே நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன். இருப்பா அவசரப்படாதப்பா. ஏதோ எங்க மாமா தண்ணி குடிக்க வந்ததுனால உன் பாஸ்போர்ட்டை காப்பாத்த முடிஞ்சது. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. மீரா, எனக்கு எந்த திருடனையும் தெரியாதுமா, வெங்கடாஜலத்தை தெரியும், அவ்வளவுதான். அப்போ சிவக்கொழுந்து ரூமுக்கு போய் நான் தான் பாஸ்போர்ட்டை திருட முயற்சி பண்ணேன்னு சொல்றியா நீ? நல்லது பண்ண வந்த மனுஷங்க மேல அப்படி அபாண்டமா பழிப்பட்டா நாக்கு அழுகி போயிடும். சரி சரி, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரிம்மா. மாமா, கண்ணுல மிளகா பொடி போட்டாங்களா மாமா? பயங்கரமா எரியுதுமா. சரி சரி, அப்படியே விட்டா கண் பார்வையே போயிடும். வாங்க, நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர்ல கழுவுனா சரியா போயிடும். வாங்க. வெந்நீரா? பின்ன நீங்க பண்ண காரியத்துக்கு வெந்நீர் இல்லாம பன்னீரை ஊத்துவாங்க. வாங்க. உங்களுக்கு வெங்கடாச்சலம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா முந்திரி கொட்டான்னு வச்சிருக்கலாம். நான் பாஸ்போர்ட் எடுக்க போகும்போது ஒரு திருடன் உள்ள வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நிதானமா புத்தியை யூஸ் பண்ணி அவன் ஊருக்கு போறத தடுக்கிறத யோசிக்காம திருட்டுத்தனம் பண்ண இப்படித்தான். இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் போற நாள் வந்துடும். அப்புறம் டாடா காட்டிட்டு போயிடுவான். மாமா, இன்னும் அவனுக்கு விசா வரல. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அப்புறம் தான் போவான். உங்க கூட சேர்ந்துட்டு நான் ஒரு காரியம் பண்ண என்ன முச்சந்தில நிக்க வச்சிருவீங்க. அரை கிரவுண்டுக்கு ஆசைப்பட்டதுல என் கண்ணு அவுஞ்சு போனதுதான் மிச்சம். மாமா, சிவக்கொழுந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். அங்க பிளேன்ல ஏற விடாம அவங்க திருப்பி அனுப்பணும். இத நாம தான் செஞ்சோன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. இதுக்கு என்ன வழினா? மீரா, அவன் கிளம்பும் போது கார் டயரை பஞ்சர் ஆக்கலாமா? சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிக்குமா? அது தெரியாது. ஆனா ஆணையில குத்துனா டயர் பஞ்சர் ஆயிடும். இந்த கண்ணை அவிஞ்சதுக்கு பதிலா இந்த நார வாய் அவிஞ்சிருக்க கூடாது. மீரா, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்தா வெளிநாடு போறதுல சிக்கல் வந்துடும். அதனால இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வழி இருக்குதான்னு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கேட்டு வந்துட்டுமா? தெரியாத ஊருக்கு வழி கேட்கற மாதிரி முடியாத வேலைக்கு மூளையை கசக்காம புதுசா ஏதாவது ஐடியா சொல்லுங்க. மீரா, இந்த சிவக்கொழுந்துங்கிறவன் 3 கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் இப்ப பெயில வந்திருக்கான். என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அவன் அமெரிக்கா ஆசையில ஆசிட்ட ஊத்திடலாமா? சிவக்கொழுந்து அமெரிக்காவுக்கு போக கூடாது. இப்படி எல்லாம் செஞ்சா அவன் எதிர்கால ஸ்பாயில் ஆயிடாது. அந்த அரை கிரவுண்டு என் கண்ணு முன்னாடி வந்து போறதுனால இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. தனபாலு நேத்துல இருந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஃப்ளைட் சத்தம் கேட்டாலே அறுத்து விட்ட கோழி மாதிரி துடிக்கிறாரு. அந்த சிவக்கொழுந்து ஊருக்கு போற வரைக்கும் கூட அந்த தனபால் தாங்க மாட்டார் போல இருக்க. மாமா, டாக்டர் வராரு. அப்பா அப்பா, நான் அமெரிக்கா போறது உங்களுக்கு பிடிக்கல?
அப்பா நான் போலப்பா இத பாரு. நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம். வருத்தப்படாதப்பா, டாக்டர் வந்துட்டாரு, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. அப்பா பேசுங்கப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா பேச சொல்லுங்கம்மா. அப்பா பேசுங்கப்பா. அப்பா நான் அமெரிக்கா போலப்பா. பேசுங்கப்பா. அப்பா அம்மா பேச சொல்லுங்கம்மா. அவன் தான் சொல்றான்ல, கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்களேன். அவன் அமெரிக்கா போலையாங்க. ஏங்க மூச்சை இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. நாக்க நீட்டுங்க. உள்ள போட்டுங்க. வாயை திறங்க. டாக்டர், இவரு பேஷண்ட் இல்ல. என்ன பாக்குறதுக்கு பேஷண்ட் மாதிரி இருந்தாரு. இது மூஞ்சியே அப்படித்தான் இருக்கும். பேஷண்ட் உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. விடியா. டாக்டர் தெர்மாமீட்டர் வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்ட் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? யாராவது காட்ட சொன்னா உடனே திறந்துறதா மூஞ்சி. அப்பா டாக்டர் வந்துட்டாராம்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, ஒன்றும் இல்லைப்பா. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த ரிப்போர்ட்டையும் பாருங்களேன். கவலைப்படாதடா. டாக்டர், அவருக்கு என்ன? இவரோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. வேற வழியே இல்ல. இவர் அமெரிக்கா கூட்டு போய் தான் வைத்தியம் பார்த்தாகணும். டாக்டர், எஸ், என் பிரதர் அமெரிக்கால இருக்கான். அதிகமா செலவாகுமே, கவலைப்படாதீங்க. இலவசமா சிகிச்சை கொடுக்கறதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன். மலமலன்னு கிளம்புங்க. சரிங்க. அப்பா நீங்க அமெரிக்காலும் போக வேண்டாம்பா, இங்கேயே நல்ல டாக்டர்லாம் இருக்காங்கப்பா. இல்லைப்பா, கண்டிப்பாக நான் அமெரிக்கா போயே ஆகணும். உன்னை அமெரிக்கா அனுப்புறதுக்காவது நான் பொழைச்சி எழுந்தாகணும். மீரா, எப்படியாவது என்னை அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரி. மீரா, தனபாலை எப்படியாவது காப்பாற்றணும். அரை கிரவுண்டு ஓகே ஆகிற நேரத்துல இவன் ஆஃப் ஆயிட போறான். பையன் அமெரிக்கா போறேன்னு சொன்னப்ப அப்ப வேண்டான்னா, இப்ப அப்ப அமெரிக்கா போறேன்னு சொன்னா பையன் வேண்டாங்கிறான். நல்ல குடும்பம். பாத்தீங்களா, படிச்ச இளைஞர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு தான் ஆசைப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிங்க, ஆனா அங்கேயே இருந்துடாதீங்க. உங்களுக்கு படிப்பு கொடுத்த இந்த பூமிக்கு உங்க படிப்பும் உபயோகப்படணும் இல்லையா? தாய் நாட்டை தத்தளிக்க விட்டுறாதீங்க. என்ன சொல்றது, சரியா? Savashmira